வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா, குயின் எலிசபெத் பற்றிய வரலாறை பார்த்துட்ருக்கோம். அவங்க மறைஞ்சிட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பர்த் டு டெத் சம்மந்தமான சில ஃபேக்ட்ஸை பற்றி நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இதில் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் தொகுத்து வழங்கியிருக்கோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல அவங்க வேர்ல்டு வார் 2 சமயத்தில் என்ன பண்ணாங்க, குயின் எலிசபெத் தனியாக வீட்டில் படிப்பு இப்போ படிப்பு சொல்லி கொடுக்கப்பட்டார். மேலும் 2ஆம் உலகப் போரின் போது பொது தொண்டு செய்ய ஆரம்பித்தார். என்ன பண்ணார், பொது தொண்டுனா பப்ளிக் டியூட்டி பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டில் இல்லை, ஏன்னா வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, ரைட்டா? என்ன பண்ணாங்க, படிப்பு சொல்லிப்பட்டார் அப்படின்னா பேசி வாய்ஸில் இருக்குது. வாஸ் எஜுகேட்டட். படிப்பு சொல்ல டீச் எப்போ, ப்ரைவேட்டாக தனியாக, ப்ரைவேட்னா தனியாக வீட்லேயே வச்சு எஜுகேட் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, வேறு என்ன பண்ணாங்க, அவங்க அதே நேரத்தில் பப்ளிக் டியூட்டியும் பண்ணாங்க, ரைட்டா? இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குயின் எலிசபெத் வாஸ் எஜுகேட்டட் ப்ரைவேட்லி அட் ஹோம். ஏன்னா வீட்டிலேருந்து தனியாக சொல்லிக் கொடுக்கப்பட்டாங்க. அண்ட் சி பிகேன் டு அண்டர்டேக் பப்ளிக் டியூட்டிஸ், கலந்துக்கிட ஆரம்பித்தாங்க. எப்போ, டூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1939 ஸ்டார்ட் ஆச்சு, 45 நின்றுச்சு, ரைட்டா? இந்த பீரியடில் அவங்க எல்லா பீரியட்லையும் கலந்துக்கல. ஆனால் லேட்டர் பீரியடில் அவங்க வேர்ல்டு வார் சமயத்தில் பொதுப்பணியாற்றுவதில் ஈடுபட்டாங்க, சரியா? Queen Elizabeth was educated privately at home. She began to undertake public duties during the Second World War. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2வது உலகப் போரின் போது 5 சக்தி வாய்ந்த குண்டுகள் பக்கிங்ஹாம் பேலஸ் மேலே போட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த அரசனும் அரசியும் அந்த அரண்மனையிலே தாங்க இருந்தாங்க, வெளியில் எங்கேயும் போகல, அங்கேயே உள்ளே தான் இருந்தாங்க. உள்ளே இருக்கும்போது தான் பாம்பு போட்டாங்க. பாம்பு போட்டுமே அவங்க உள்ளே தான் இருந்தாங்க, வெளியில் வரல, ரைட்டா? இது ஒரு உண்மை, ஒரு ஃபேக்ட், ரைட்டா? இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, பாம்பு போடுறது என்னது, போடப்பட்டது, வேர் ட்ராப்ட். இதுவும் பேசி வாய்ஸ் தான். போடப்பட்டது பேசி வாய்ஸ் தான். 5 சக்தி வாய்ந்த குண்டுகள், ரைட்டா? அரசு அரண்மனையில் தான் இருந்தாங்க, உள்ளே இருக்கிறது பேர் ரிமைண்ட், ரைட்? என்னது, டூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் 5 ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பு were dropped on Buckingham Palace. The king and queen remained in the Buckingham Palace. உள்ளே தான் இருந்தாங்க, வெளில வரல, சரியா? அடுத்த ஃபேக்ட், இளவரசி எலிசபெத் தனது 16வது வயது பிறந்த நாள் காலையில் வின்சர் கோட்டையில் படைப்பிரிவின் அணிவகுப்பில் தனது முதலாவது அணிவகுப்பை செய்தார். ஆய்வை செஞ்சாங்க. அப்பயே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி தன் படைகள் இருக்கின்றார்கள் என்பதை பற்றிய விவரங்களை சேகரித்து அதை இன்ஸ்பெக்டும் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ட்னா ஆய்வு செய்தல், ரைட்டா? பேரேடுன்னு அணிவகுப்பு தெரியும் உங்களுக்கு. எப்படி வருது, பிரின்சஸ் எலிசபெத் இன்ஸ்பெக்டட். ஃபஸ்ட்டு யார், பிரின்ஸ் எலிசபெத், அப்புறம் வெனிச்சுவல் இன்ஸ்பெக்டட். எதை, த பேரேட் ஆஃப் மிலிட்ரி ரெஜிமெண்ட். எங்கே, அட் வின்சர் கேசல். எப்பொழுது, ஆன் த மார்னிங் ஆஃப் ஹர் 16th பர்த்டே. 16th பர்த்டே அந்த மார்னிங்கில் இந்த வேலையை பண்ணாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணாமல். அதுதான் ஒரு ஃபேக்ட். பிரின்சஸ் எலிசபெத் இன்ஸ்பெக்டட் த பேரேட் ஆஃப் மிலிட்ரி ரெஜிமெண்ட் அட் வின்சர் கேசல் ஆன் த மார்னிங் ஆஃப் 16th பர்த்டே, ரைட்டா? அடுத்து ஒரு ஃபேக்ட், இளவரசி எலிசபெத் 1944 தனது 18வது வயது வந்தவுடன் தனது படைப்பிரிவில் கட்டாயம் சேர வேண்டும் என்றார். கண்டிப்பாக நான் படையில் போய் சேருவேன், ஆர்மியில் சேருவேன்னு சொன்னாங்க, ரைட்டா? டேர்ன்ட் ஆகுதல், இன்சிஸ்டட் ஆன்னா கட்டாயமாக சேர்றுதல், இன்சிஸ்ட் ஆன். இப்போ எப்படி சொல்கிறாங்க, when Princess Elizabeth turned 18 in 1944. She insisted upon joining the women's branch of British Army. ஏன் அப்படி சேரணும்னு நினச்சாங்கன்னா, அங்கே ஒரு சட்டம் இருந்தது, 30 வயசுக்குள்ள லேடிஸ் கண்டிப்பாக மிலிட்ரியில் இருக்கணும், அல்லது விவசாய நிலங்களில் வேலை செஞ்சுருக்கணும், அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்ருக்கணும். இந்த மாதிரி 3 தொழில்களில் ஏதாவது ஒன்று கட்டாயம் பண்ணியிருக்கணுங்கிறது ஒரு ரூல் இருந்தது அந்த காலத்தில்.
அதனால் இவங்க எதை ப்ரிஃபர் பண்ணாங்க, மிலிட்ரியில் சேரத. when Princess Elizabeth turned 18 in 1944, she insisted on அல்லது insisted upon ரெண்டுமே ஒரே இதுதான், ஆனால் கட்டாயமாக சேரணும். joining the women's branch of British Army. அடுத்து மே 5 1945 ஐரோப்பாவில் போர் நின்றுச்சு. அப்புறம் லண்டனில் என்ன பண்ணாங்க, போர் நின்னோடனே எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை ஈவி செலிப்ரேஷன் சொல்கிறாங்க. ரைட்டா? எங்கே கூடியிருந்தாங்க மக்கள் எல்லாம் ட்ரஃபால்கர் ஸ்கொயர்லேருந்து பக்கிங்ஹாம் பேலஸ் வரைக்கும் அப்படியே நிரம்பி வழிஞ்சாங்க. அதை எப்படி சார் சொல்கிறது? டுக் டூ அப்படின்னா வெளியே தெருவுக்கு வந்தார்கள்ங்கிற சொல்லணும்ல. டேக் டூ அல்லது டுக் டூ அப்படின்னு, வெறும் டுக்குன்னு சொல்லக்கூடாது, டுக் டூ அப்படின்னா வந்தனர். எதுக்காக? on May 5, 1945 the war in Europe ended. முடிவுக்கு வந்தது. the people of London took to the street. எதுக்காக வந்தாங்க? to celebrate flooding Trafalgar Square to Buckingham Palace. நிரம்பி வழிஞ்சு எங்கே இருந்தது? ட்ரஃபால்கர் ஸ்கொயர்லேருந்து பக்கிங்ஹாம் பேலஸ் வரைக்கும் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் தான் நிரம்பி வழிந்தது. ரைட்டா? in May 1945 the war in Europe ended. The people of London took to the street to celebrate flooding Trafalgar Square to Buckingham Palace. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? அரசர் ஜார்ஜ் 6 அரசியும் மக்களை பக்கிங்ஹாம் பால்கனியிலிருந்து வாழ்த்தினர் அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள்லாம் கூடியிருக்காங்க. எங்கேருந்து கூடியிருக்காங்க? ட்ரஃபால்கர் ஸ்கொயர்லேருந்து பக்கிங்ஹாம் பேலஸ் வரைக்கும் இருந்தாங்களா. அப்போ இவங்க என்ன க்ரீட் பண்ணாங்க? க்ரீட் பண்ணால் வாழ்த்துதல், பால்கனி. ரைட்டா? த கிங் சார்ஜ் 6 and Queen greeted the public from the balcony of Buckingham Palace. என்ன பண்ணாங்க? அரசர் சார்ஜ் 6ம் அரசியும் மக்களை பக்கிங்ஹாம் பேலஸ் பால்கனியிலிருந்து வாழ்த்தினர். எப்படி வாழ்த்தினாங்க? க்ரீட் பண்ணாங்க. ரைட்டா? த கிங் சார்ஜ் 6 and Queen greeted the public அல்லது greeted the people of London from the balcony of Buckingham Palace. ரைட்டா? இதாங்க வேர்ல்டு வார் 2 சம்பந்தமான நியூஸ். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.